ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டெலிகிராம்ல உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரீசெண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற சிக்னல் அப்ளிகேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்றது, அதுல என்னென்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டுருவோம். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லயும் கிடைச்சிரும், டிஸ்கிரிப்ஷன்லயும் கிடைச்சிரும். டெலிகிராம் வந்து அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறதுக்கான டெடிகேட்டட் வீடியோவும் போட்டுருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கிடைச்சிரும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல பாத்தீங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் கம்பேர் பண்ணும்போது நிறையவே இருக்குது. ஸோ அது என்னென்னலாம் இருக்குது, முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய டெய்லி டேக் அப்டேட்ஸ், ட்ரிக்ஸ், டிப்ஸ் எல்லாம் உங்களோட டிவைஸ்க்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். அதை சென்ட் பண்ணிட்டேன். இப்போ ஹாய் அனுப்பணும், ஹவ்வாரியும் அனுப்பணும்னு நினச்சாலும் நான் வந்து மாற்ற முடியும். ஸோ ஆனால் வாட்ஸ்அப்லேயும் சரி, இந்த சிக்னல்லையும் சரி, இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இல்லை. நம்ம சென்ட் பண்ண மெசேஜையே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண முடியும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய்னு அனுப்புனதை ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஒரு மெசேஜ் அனுப்புனதையும் நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டட் அப்படின்னு ஒரு டேக் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை வந்து நம்ம டெலிட் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த சைடு இருந்து எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு வந்திருக்கா? ஸோ இதை வந்து நான் டெலிட் பண்ண முடியும். ஸோ டெலிட் பண்ணிங்கன்னா ஆல்சோ டெலிட்டட் ஃபார் விக்கி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த விக்கி அப்படிங்கிற பெர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து டெலிட் ஆயிரும். அவர் அனுப்பின மெசேஜை நம்மளே டெலிட் பண்ண முடியும். ரெண்டு பேருக்குமே டெலிட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். மூணாவதாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணி அனுப்புறது. ஒரு மெசேஜை வந்து இப்போ நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி அனுப்பலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹாய் அப்படின்னு நம்ம அனுப்பும்போது அனுப்புறதுக்கு பதிலாக இப்போ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 11:09 PM இப்போ ஒரு 12 மணிக்கு மேலே அனுப்பணும் அப்படின்னு நினச்சேன்னா சென்ட் பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷெடியூல் மெசேஜஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டு என்ன டைமு அப்படிங்கிறத வந்து நீங்களே வந்து ஷெடியூல் பண்ணிக்க முடியும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஷெடியூலை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஷெடியூல் பண்ண மெசேஜ் எங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னா இந்த சேட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஷெடியூல் அந்த கேலண்டர் ஐக்கானுக்கு ஒரு ரெட் கலர் டாட் இருக்கும் அந்த பின்னுக்கு லெஃப்ட்டில். ஸோ இது வந்து ஷெடியூலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஷெடியூலில் இருக்க மெசேஜ் காமிக்கும். இந்த ஷெடியூலை வந்து ரீஷெடியூல் பண்ணணும் இல்லைனா கேன்சல் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும்னா அந்த மெசேஜை வந்து லாங் கிளிக் பண்ணுங்கள். லாங் கிளிக் பண்ணி எடிட் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ ஷெடியூலுக்கு மகைன் கிளிக் பண்ணி இந்த ஹாய் அப்படிங்கிறத நான் வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சென்ட் நவுன் இருக்குது. சென்ட் நவுன் கொடுத்துட்டேன்னா இப்போ உடனே வந்து சென்ட் ஆயிரும். எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ரீஷெடியூல் பண்ணணும் அப்படின்னாலும் சென்ட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணணும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் இப்போ ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும் போகிறோம். இந்த ஹாய் மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் பட்டன் இருக்கு இல்லையா? ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் வித்தவுட் சவுண்டுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி அனுப்புகிற மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகிற மெசேஜ் அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே போகாது. ஆனால் மெசேஜ் போகும், நோட்டிஃபிகேஷன் வராது, எந்த ஒரு சவுண்டும் வராது. ஆனால் மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணி அனுப்புறது. ஓகேங்களா? அந்த சவுண்டை வந்து ஹோல்டு பண்ணி அனுப்புறது, அது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 2x ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து ஸ்பீடாக கேட்க ஆரம்பிக்கும். அதாவது 2 மடங்கு ஸ்பீடில் வந்து நம்ம வந்து பேசிக்க முடியும், கேட்டுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் இந்த டெலகிராமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ண முடியும். வாய்ஸ் மெசேஜ் நம்ம பண்ணுவோம். வீடியோ மெசேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அது எங்கே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நான் வந்துருக்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா அந்த விக்கி அப்படிங்கிற பர்சன் கீழே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் ஐக்கான் சாஞ்ச் ஆயிரும். இப்போ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறேன். மேலே வந்து லாக் பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜ் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து வீடியோ மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் ஐக்கான் இருக்கு இல்லையா? ஸோ அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கேமராவை மாறிடும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து டேப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ மெசேஜ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பேசுகிறது எல்லாமே சென்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எனக்கு சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து 2xல போட்டு நம்ம கேட்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்டை வந்து ஒரே டிவைஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டேஷ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் காமிக்கும். அதை வந்து கீழ் டைரக்ஷனில் ஒரு அம்புக்குறி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே அப்ளிகேஷன், அதாவது ஒரே டெலிகிராம் அப்ளிகேஷனில் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. வீடியோ கால் பிக்சர் இன் பிக்சர் மூடில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பேக் வந்துட்டேன் அப்படின்னா அது பிக்சர் இன் பிக்சர் மூடில் காமிச்சிடும். எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வீடியோ கால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ஒன்ஸ் நான் பேக் வந்துட்டேன் அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர் மூடில் வந்துடும். இருக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கால் பண்ணிட்டு பேக் வந்துட்டோம் அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர் மூடில் இருக்கும். நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பேசிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொஃபைல் போட்டோ வைக்கிறது இல்லாமல் ப்ரொஃபைல் வீடியோவும் வைக்க முடியும். ஸோ இது எங்கே அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 டேஷ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா மேலே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே செட் ப்ரொஃபைல் போட்டான்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது சாங் வைக்கணும், ஏதாவது உங்களுக்கு ப்ரொஃபைல் வீடியோ வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம். ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற இடத்துல வந்து இதிலேயே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபோட்டோ ஆர் வீடியோன்னு இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எத்தனை செகண்ட், ஒரு 7 to 8 செகண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓடுது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ப்ரொஃபைல் கூட நம்ம வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோடை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேட் செட்டிங்ஸ் போய்க்கலாம். சேட் செட்டிங்ஸில் கீழே போய்ட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா சேட் செட்டிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே மேலே கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தீம்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்குறாங்க, கலராக இருக்குது. ஸோ இந்த கலர் தீம்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜ் கார்னர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சேட் பார்த்தீங்கன்னா டபுளாக வரணுமா 3 லைனாக வரணுமா அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் மூடும் இதில் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணினா தான் நீங்கள் வந்து டெலகிராமில் வந்து எந்த ஒரு இது மீடியா டவுன்லோட் பண்ணாலும் உங்களோட கேலரிக்கு வரும். இல்லை அப்படின்னா கேலரிக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட் செட்டிங், அதே சேட் செட்டிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சேட் செட்டிங்ஸ் போய்க்கலாம். அதுக்கு இல்லாமல் கேலரிலையும் கூட நம்மளோட தீம்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம வந்து உங்களோட பிசியை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். டிவைஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ஸ்கேன் QR கோடுன்னு இருக்கும். இதை கனெக்ட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப், அதாவது கம்ப்யூட்டர்லையும் கூட நீங்கள் வந்து உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டெலிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து நீங்கள் வந்து டைம் லிமிட் வந்து செட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைவேசியில் பார்த்தீங்கன்னா delete my அக்கௌண்ட்டுன்னு இருக்குது இல்லையா? இஃப் ஆல்வே ஃபார் அவே ஃபார்னு இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து 1 month 3 months 6 month 1 year வரை இருக்குது. இதை வந்து நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம் எப்போ வந்து டெலீட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதை வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெர்சனை, இதான் சூப்பரான ஃபீச்சர்ஸ். இப்போ ஒரு பெர்சனை வந்து நான் வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து தள்ளி விடுங்க. தள்ளி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஆர்ச்சிவ் ஆகிடும். அந்த சேட் வந்து ஆர்ச்சிவ் ஆகிடும். எத்தனை பேரனாலும் நம்ம வந்து ஆர்ச்சிவ் சேட்டில் வந்து போட்டுக்க முடியும். இப்போ வந்து ஆர்ச்சிவ் சேட்டில் போட்டாச்சு, அகைன் அவங்கள எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரிலீஸ் ஃபார் ஆர்ச்சிவ்னு இருக்கும், ஆர்ச்சிவ் சேட்ஸ்ன்னு இருக்கும். இதுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த யாரெல்லாம் ஆர்ச்சிவ் சேட்டில் போட்டிருந்தோமோ அவங்கெல்லாம் இதில் வந்து வியூ ஆகுங்க. இவங்க எப்படி ஆர்ச்சிவ் சேட்லேருந்து வெளியே எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளே கொண்டு வந்தோமோ அதே ப்ரொசீஜர் தான். அதே ரைட்லேருந்து லெஃப்ட்டில் கொண்டாங்க, ரைட்லேருந்து லெஃப்ட்டில் கொண்டாங்க, அவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க. இவ்வளோ தான். ஸோ சிம்பிள். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் வந்து எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம். பாய்.